கடந்த வாரத்தில் சொன்னது மாதிரி இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றிய ஒரு செய்தி நாம் கேட்போம். செய்தி கேட்குறதில்ல, செய்திக்குள்ளே போவோம். நம்முடைய மனதெல்லாம் அதுக்குள்ளே போகட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். முதலாவது யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். 1 யோவான் 4வது அதிகாரம் 9வது வசனம். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. இந்த வசனங்கள் இயேசு கிறிஸ்து உலகத்தில் மனுஷனாக பிறந்த அந்த சம்பவத்தை குறித்து சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு முதலாவது தேவனாலே வாக்கு பண்ணப்பட்டது. ரெண்டாவது அநேக தீர்க்கதரிசிகளினால் முன்னறிவிக்கப்பட்டது. அப்புறம் தூதர்களால் அறிவிக்கப்பட்டது. அப்புறம் அந்த கிறிஸ்துவின் பிறப்பையொட்டி சில நிகழ்வுகள் நடந்தது. இதெல்லாம் வேதத்தில் நம்ம ரெக்கார்ட் ஆகிருக்குது, பைபிளில் எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த 4 காரியங்களை நாம் கொஞ்சம் கவனித்து பார்த்தோன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் உள்ள முக்கியமான காரியங்களை அறிந்து கொள்ளலாம். முதலாவது தேவனால் வாக்கு பண்ணப்பட்டது. ரெண்டாவது தீர்க்கதரிசிகளால் முன்னறிவிக்கப்பட்டது. மூணாவது தேவ தூதர்களால் அந்த நேரத்தில் அறிவிக்கப்பட்டது. 4வது அப்பொழுது நடந்த நிகழ்வுகள். இந்த 4 காரியங்களையும் நாம் வேதத்தில் இருக்கிற வசனத்தின் அடிப்படையிலே தியானித்தால் அநேக காரியங்களை புரிந்து கொள்ளலாம். முதலாவது பாயிண்ட், தேவன் பண்ணின வாக்குத்தத்தம். மனுஷன் பாவத்தில் விழுந்த உடனேயே ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டார். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இந்த வசனத்தை நாம் கொஞ்சம் நல்ல கவனமாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். முதலாவது சொல்லியிருக்கிறது உனக்கும் ஸ்திரீக்கும். ஸ்திரீ அப்படின்னா அதுக்கு எபிரேயத்தில் இஷா அப்படின்னு ஒரு வார்த்தை, அதாவது ஃபீமேல் ஆஃப் மேன் அப்படின்னு. ஃபீமேல் ஆஃப் மேன், மனுஷனுடைய பெண்பால் அப்படின்னு சொல்லியிருக்கு ஸ்திரீ. மனுஷனில் அவளை உண்டாக்கி ஆண்டவரை ஆதாமிட்டத்தில் கொண்டு வந்து அவளை பேரிடும்படியாக அவர் சொல்லும் பொழுது ஆதாம் முதலாவது சொன்ன காரியம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமுமாய் இருக்கிறாள். மனுஷனின் எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமுமானவள். எலும்பு என்கிற வார்த்தைக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்குது. எலும்பு, இதை நாம் ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அவருக்கு பேர் வைக்கும் பொழுது கடந்த நாட்களிலே பார்த்துருக்குறோம். எலும்பில் எலும்பும், எலும்புங்கிறதுக்கு இருக்கிற அந்த மூல பாஷையில் உள்ள வார்த்தையினுடைய அர்த்தம் எலும்புன்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று எசன்ஸ், அதன் மொத்த சாரம், என்னுடைய சாரத்தின் சாரம் அப்படின்னு சொல்லலாம். சப்ஸ்டன்ஸ், எனக்குள்ளே என்ன அடங்கி இருக்குதோ அதெல்லாம். என் எலும்பில் எலும்பும் அப்படின்னு சொல்லும்போது எனக்குள்ளே என்ன இருக்குதோ, நான் என்னவாக இருக்கிறேனோ அப்படியே அவளும் இருக்கிறாள். செல்ஃப் சேம் அப்படின்னு சொல்லியிருக்குது. அல்லது அந்த சாரமும் அந்த மனுஷனுக்குள்ளே இருந்தவைகள் முழுசும் அவளுக்குள்ளே இருந்தது. ஆதாமை போலவே குணங்களும் சுபாவங்களும் தன்மைகளும் உடையவள். சேம் கேரக்டர், டெம்பரமெண்ட், நேச்சர். ஆதாமை போலவே குணங்களும் சுபாவங்களும் தன்மைகளும் உடையவள். ஆதாம் எப்படி ஜீவாத்மாவாக இருந்தானோ அதே போல ஏவாளும் ஜீவாத்மாவாக இருந்தவள். தேவனுடைய சாயலிலும் அவருடைய ரூபத்திலும் உண்டாக்கப்பட்ட
எப்படிப்பட்டவன்? தேவனுடைய வார்த்தையின்படி செயல்பட தகுந்தவன். ஆதாம் எப்படிப்பட்டவன்? கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே இருந்து அவருடைய சித்தத்திற்குள்ளே இருந்து அவருடைய வார்த்தையின்படி செயல்படத்தக்கவனாக இருந்தார். அதே சப்ஸ்டன்ஸ்லேருந்து தான் ஸ்திரீயை ஆண்டவர் உண்டாக்கினார். உனக்கும் ஸ்திரீக்கும், ஸ்திரீ இப்படிப்பட்டவள். ஆனால் உனக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது எதை சொல்லுதுன்னா சர்ப்பத்தை சொல்லுது. சர்ப்பங்கிறதற்கு எபிரேயத்தில் நாகாஷ் என்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு. நாகாஷ்ங்கிறதனுடைய அர்த்தம் கிராஃப்டி அல்லது சப்டைல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை, சப்டைல். அதாவது வஞ்சகமான, அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் வஞ்சகமான, ஜாக்கிரதையான, தந்திரமான, இந்த அடைமொழிகள் எல்லாம் அடங்குகிற ஒரு வார்த்தை நாகாஷ். இந்த நாகாஷ்ங்கிற வார்த்தைக்கு மூல வார்த்தை ஏற்கனவே ஒரு வார்த்தை இருக்குது, நாகாஷ்ங்கிறது தான். அதுவும் நாகாஷ் தான். அதனுடைய அர்த்தம் பாம்பு. இந்த நாகாஷ்ங்கிறது எதுலேருந்து வருதுன்னு அந்த இஸ்ஸுங்கிறதுலேருந்து வருது. அதனுடைய அந்த பாம்பு சீறது இல்லையா, ஹிஸ்ன்னு சொல்கிறோம். அந்த இஸ்ஸுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் என்ன அடையாளம்? சாதாரணமாக யாராவது ஒருத்தர் ஒரு ஆர்கியூமெண்ட் அல்லது ஒரு டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருந்ததுன்னா ஒருத்தர் ஒரு காரியத்தை சொல்கிறாரு, அது நமக்கு சம்மதம் இல்லைன்னா என்ன அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஹிஸ், நாட் அப்ரூவ்டு, நான் ஏற்றுக்கொள்ளவில்லைங்கிறதுக்கு அடையாளம். அதிலிருந்து வருகிற வார்த்தை தான் இந்த நாகாஷ்ங்கிற வார்த்தை. சைன் ஆஃப் டிஸ்லைக் ஆர் டிஸ்அப்ரூவல். இந்த வார்த்தை வேதத்தில் 11 இடங்களில் வருது. அது உபயோகப்பட்டிருக்கிற சில இடங்களை பார்த்தோன்னு சொன்னால் நாம் இந்த வார்த்தையை இன்னும் கொஞ்சம் நல்லா புரிந்து கொள்ளலாம். அந்த வார்த்தையை நாம் புரிந்து கொள்வது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஆதியாகமம் 30வது அதிகாரம் 27வது வசனம். ஆதியாகமம் 30வது அதிகாரம் 27வது வசனம். அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். யாக்கோபு லாபானை விட்டு பிரிந்து திரும்ப போயிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு லாபான் இடத்துல போய் அனுமதி கேட்குறான், நான் போகிறேன்னு. அப்போ லாபான் சொன்ன வார்த்தை தான் இது. என்ன? உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். இங்கிலீஷ் பைபிளில் லேர்ன்ட் பை எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு இருக்குது. அனுபவத்தின் மூலமாக நான் கற்றுக்கொண்டேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதுக்கு இருக்கிற எபிரேய வார்த்தை நாகாஷ். இந்த சர்ப்பத்துக்கு சொல்லி இருக்கிற அதே வார்த்தை நாகாஷ். அங்கே அது என்ன அர்த்தத்தில் வருது? நான் பொதுவாக எபிரேய வார்த்தைகளுக்கு அநேகமாக ஒரு அர்த்தம் இல்லை, அதை சார்ந்த நிறைய அர்த்தங்கள் சேர்ந்து வரும். இங்கே இது என்ன அர்த்தத்தில் யூஸ் பண்ணியிருக்குதுன்னு சொன்னால், சகுனங்களை கொண்டு பின்வருபவைகளை கணித்தல். சகுனம்னு சொன்னால் நமக்கு தெரியும், பூனை குறுக்க போயிடுச்சுன்னா அது கெட்ட சகுனம்னு சொல்லுவாங்க. பள்ளி சத்தம் போட்டால் அதை பற்றி ஒரு சகுனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சகுனங்களை வைத்து கணித்தல். அப்போ யாக்கோபு என்னுடைய செயல்படுகிற விதங்களை அவன் பார்த்து, லாபான் சில சகுனங்களை அதிலிருந்து பார்த்து அவனுக்கு ஒரு அந்த அனுபவ ரீதியாக சில சகுனங்களை பார்த்து அவன் சில முடிவு பண்ணியிருக்கிறான். அதில் தான் என்ன சொல்லுது? கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், அதனால தான் என்னை ஆசீர்வதிக்கிறாருங்கிறதை அறிந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அதாவது அப்போ இங்கே நாகாஷ்ங்கிறது என்ன அர்த்தத்தில் வந்து சகுனங்களை கொண்டு கணித்தல். ஆதியாகமம் 44வது அதிகாரம். ஆதியாகமம் 44வது அதிகாரம் 5வது வசனம். யோசேப்பு இடத்துல தன்னுடைய சகோதரர்கள் அவனிடத்திலிருந்து தானியம் வாங்கி திரும்பி போகும்பொழுது ஒரு பாத்திரத்தை அவனுடைய பெஞ்சமினுடைய சாக்கில் போட்டு கட்டி அனுப்பிவிட்டுட்டு அப்புறம் திரும்ப பின்னாலே போய் யோசேப்பினுடைய ஆட்கள் போய் அவனை பிடிக்கிறாங்க. நீங்கள் திருடிட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லி குற்றம் சாட்டி அவனை பிடிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவர்கள் சொல்லுகிற வார்த்தை ஆதியாகமம் 44:5, அது என் எஜமான் பானம் பண்ணுகிற பாத்திரம் அல்லவா, அது போன வகை ஞான திருஷ்டியால் அவருக்கு தெரியாதா, நீங்கள் செய்தது தகாத காரியம் என்று அவர்களோட சொல் என்றான். இந்த ஞான திருஷ்டியால் அவருக்கு தெரியாதா, அது இந்த வார்த்தை வந்து இங்கிலீஷ் பைபிளில் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. எப்படின்னா,
இஸ் இட் நாட் மை மாஸ்டர்ஸ் ட்ரிங்கிங் கப் வித் விச் ஹி டிவைன்ஸ் த ஃபியூச்சர். அதாவது அந்த பான பாத்திரமாகி அந்த கப்பை கொண்டு அவன் எதிர்காலத்தை அனுமானிக்கிறவன் அல்லது எதிர்காலத்தை அவன் கண்டுபிடிக்கிறவன் அப்படின்னு சொல்லலாம். எதிர்காலத்தை, அதாவது ஒரு மாந்திரிகன் மாதிரி, டிவைனிங் ஃபியூச்சர். எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அல்லது என்னுடைய கண்ணுக்கு படாதது வேறு ஏதாவது எங்கே இருக்குது, இதெல்லாம் கண்டுபிடிக்கிற சில காரியங்களை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கூட மந்திரம் செய்கிறவங்க என்ன சோழி போடுறாங்க, வெத்திலையில் சுண்ணாம்பு தடவிட்டு யாரோ எங்கே இருக்கிறாங்கன்னு பார்க்குறது. இது மாதிரி காரியங்கள் ஞான திருஷ்டின்னு சொல்லியிருக்குது. ஆனால் இதுக்கு சரியான அர்த்தம் என்னன்னு சொன்னால், எதிர்காலத்தை கணிக்கும்படியாக சில என்சாண்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, என்சாண்டர்ஸ், ஓமன்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் என்னது, இந்த சோழி, இந்த வெத்திலையில் சுண்ணாம்பு தடவுறது, அது மாதிரி உள்ள காரியங்கள். இவைகளை கொண்டு எதிர்காலத்தை கணிக்கிறவர், அந்த கப்பை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்களே அப்படின்னு சொல்கிறார். அப்போ இங்கே என்ன அர்த்தம், ஞான திருஷ்டிங்கிறதுக்கு நாகாஷ்ங்கிற வார்த்தை தான் இருக்குது. இங்கே என்ன அர்த்தத்தில் உபயோகிச்சிருக்குன்னு சொன்னால், டிவைனிங் த ஃபியூச்சர் வித் என்சாண்டர்ஸ். அதாவது என்சாண்டர்ஸுக்கு என்ன தமிழ் வார்த்தை சொல்லுவீங்க? அதாவது மாந்திரீகம் மாதிரி எதிர்காலத்தை கணிப்பதற்கு சில பொருட்களை உபயோகித்து பண்ணுறீங்க. அது அதாவது இதெல்லாம் என்ன கிரியைகள்? அந்தகாரத்தின் கிரியைகள், அந்தகாரத்தின் கிரியைகள். அப்புறம் 1 ராஜாக்கள் 20வது அதிகாரம், 1 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 32வது வசனம் இதனுடைய பிற்பகுதி. இந்த பெனாதாத் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வந்தான். அவனை தோக்கடிச்சிட்டாங்க. அவன் தப்பி ஓடி போயிருக்கிறான். எங்கே போயிருக்கிறான்னு தெரியல. அந்த நிலையில் அவனுடைய சேவகர்கள் இந்த ராஜாக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அவனுக்காக எப்படியாவது ரிக்வெஸ்ட் பண்ணி அவனை காப்பாற்றலாம் அப்படின்னு பார்த்துட்டு வர்றாங்க. வரும்பொழுது அவங்க சொல்லுகிற வார்த்தை, இன்னும் அவன் உயிரோடு இருக்கிறானா, அவன் என் சகோதரன் என்றான். அதாவது பெனாதாத்தை பற்றி பேசும்பொழுது அவன் கேட்குறான், இன்னும் அவன் உயிரோடு, ஏற்கனவே செத்து போயிட்டான்னு நினச்சி இன்னும் உயிரோடு இருக்கானா, அப்படி இருக்கிறான்னா அவன் என் சகோதரன் அப்படிங்கிறான். அதாவது நான் அவனை விட்டுருவேங்கிற மாதிரி சொல்கிறான், அவனை தப்ப விடுவேங்கிற மாதிரி சொல்லுகிறான். உடனே அவங்க அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிறாங்க. அந்த வார்த்தையை பிடிச்சிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க, அந்த மனுஷர் நன்றாய் கவனித்து அவன் வாயின் சொல்லை உடனே பிடித்து உமது சகோதரனாகிய பெனாதாத் இருக்கிறான் என்றார்கள். சண்டைக்கு வந்தவன் இப்போ என்ன சொல்கிறாங்க, உம்முடைய சகோதரனாகிய பெனாதாத் இருக்கிறான்னு சொல்லுவாங்க. தந்திரமான பேச்சு. அப்போது அந்த அவன் சொன்ன பெனாதாத் உயிரோடு இருக்கிறான், அவன் என் சகோதரன் சொன்னான்னு அந்த வார்த்தையை இவர்கள் ஒரு சகுனம் மாதிரி எடுக்கிறாங்க, பிடிக்கிறாங்க. அதாவது அந்த வார்த்தையை தந்திரமாக உபயோகிக்கிறாங்க. டிலிஜென்ட்லி அப்சர்வ்டு, குவிக்லி கிராஸ்ப்ட் அட் ஹிஸ் வேர்ட் அப்படின்னு இருக்கு. அவனுடைய வார்த்தையை உடனே பிடிச்சிக்கிட்டாங்க. ஜாக்கிரதையாக கவனித்து, அல்லது அந்த வார்த்தையிலிருந்து தந்திரமாக ஒரு திட்டம் போட்டு பேசுகிறாங்க. இந்த எபிரேய வார்த்தை, இந்த நாகாஷ்ங்கிற வார்த்தைக்கு, அதாவது முதல்ல ஆதியாகமம் 3:15, இப்போ நம்ம வாசித்த வசனத்தில் இருக்குதே, ஆதியாகமம் 3:15, அந்த வார்த்தையாகிய நாகாஷ் அல்லது சர்ப்பம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்லாம் இருக்குது. அதை ஒரு சகுனமாக எடுத்துக்கலாம், அல்லது கணிப்பதற்கு உபயோகப்படுத்துகிற மாந்திரீக பொருளாக எடுத்துக்கலாம், அல்லது தந்திரமாக பயன்படுத்துகிற ஒரு அடையாளமாக எடுத்துக்கலாம். இப்படி இந்த அர்த்தங்கள் எல்லாம் உள்ள ஒரு வார்த்தை தான் இந்த நாகாஷ், சர்ப்பங்கிறதுக்கு இருந்த வார்த்தை. இது எந்த எபிரேய வார்த்தை, அதாவது நாகாஷ்ங்கிறது, அதற்கு ஒரு கிரேக்க பதம் இருக்குது, கிரேக்க வார்த்தை. அது ஓஃபிஸ், OPHISன்னு எழுதலாம், ஓஃபிஸ். இந்த வார்த்தை 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 3வது வசனத்தில் வருது பாருங்கள். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 3வது வசனம், சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல. இப்போ எந்த சர்ப்பத்தை பற்றி சொல்லியிருக்குது? ஆதாம் ஏவாளை வஞ்சித்து அதே சர்ப்பத்தை பற்றி தான் பவுல் சொல்கிறாரு. சர்ப்பமானது, அதுக்கு இருக்கிற வார்த்தை ஓஃபீஸ். அப்படின்னா அந்த நாகாஷும் ஓஃபீஸும் ஒன்று தானே, ஒரே அர்த்தத்துக்குள்ள வார்த்தைகள் தானே, புரியுது.
வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 9வது வசனத்தில் உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சிற்பம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அங்கே அந்த பாம்புங்கிறதுக்கு இருக்கிற வார்த்தை இதே ஓஃபீஸ் தான். அப்போ அந்த பாம்புங்கிறது எது? சாத்தான். சர்ப்பம்னு சொல்லும்போது அந்த பாம்பை பற்றியோ அல்ல சர்ப்பத்தை பற்றியோ பேச்சு இல்லை, சாத்தான், பிசாசு. அப்படின்னா உனக்கும் ஸ்திரீக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கும் ஸ்திரீக்கும்னா என்ன அர்த்தம்? இப்படி தந்திரமான வஞ்சகமாக செயல்படுகிற சாத்தானுக்கும் ஸ்திரீக்கும். ஸ்திரீனா யாரு? தேவனுடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் உண்டாக்கப்பட்டு அவருடைய சித்தத்திற்குள்ளே இருந்து அவருடைய வார்த்தையின்படி செயல்படுகிற உனக்கு ஸ்திரீக்கும், அவருக்கு நேர் எதிராக வஞ்சகமும் தந்திரமும் உள்ள பிசாசுக்கும் உனக்கும் ஸ்திரீக்கும். அப்புறம் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். அது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த உனக்கும் ஸ்திரீக்குங்கிறது சாத்தானுக்கும் உனக்கும் ஸ்திரீக்கும்னா என்ன அர்த்தம்? சாத்தானுக்கும் தேவனுடைய சாயலாக உண்டாக்கப்பட்ட தேவனுடைய வழிகளில் செயல்படத்தக்கவளுமாகிய ஸ்திரீ என்று பொருள். ரெண்டாவது பிசாசின் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும். வித்து அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு விதை, அதுனா என்ன அர்த்தம்? ஸ்திரீயின் வித்து அப்படின்னா என்ன அர்த்தம்? வித்தினுடைய குணம் எப்படி இருக்கும்? ஒரு மரத்திலிருந்து ஒரு வித்து இருக்குன்னா, இப்போ ஒரு பலாமரம் இருக்குது, அந்த பலாப்பழத்துலேருந்து பலாக்கொட்டை இருக்குது, அதுதான் அதனுடைய வித்து. அந்த வித்துக்குள்ளே என்ன சுபாவங்கள், என்ன தன்மைகள், என்ன குணங்கள் இருக்குது? அந்த பலாமரத்துக்குள்ளே அதே தன்மைகள் அதே குணங்களும் தான் இருக்கும். அதுதான் வித்து. அதாவது விதைங்கிறது விருட்சம், கனி அவைகளின் தன்மையை தன்னுக்குள்ளே உள்ளது, தன்னிலே உடையது. அப்போ சாத்தானின் வித்துன்னு சொன்னால் என்னது? தந்திரம், வஞ்சகம், அசுத்தம், அந்தகாரம், இது மாதிரி குணங்களை எல்லாம் தன்னிலே உடையதை குறிக்கிறது. ஸ்திரீயின் வித்துன்னு சொன்னால் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட தேவன் காட்டும் வழியில் செயல்படத்தக்க தன்மையை தன்னிலே உடையது. அப்போ உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும்னா என்ன அர்த்தம்? சாத்தானுடைய சுபாவங்களுக்கும் தேவ மனுஷனுடைய சுபாவங்களுக்கும் பகை உண்டாக்குவேன். இதுவரை நாம் எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னு நினச்சி பாருங்கள். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும்னா என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? ஸ்திரீகிட்ட அவருக்கும் குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கு அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்ருக்கோம். அது இருக்குது, அது இல்லைன்னு சொல்லலை. எழுத்தின்படி உள்ள அர்த்தம் இருக்குது. அதற்கு மேலாக ஆவிக்குரிய அர்த்தம் பகை உண்டாக்குவேன். அதாவது சாத்தானுக்கும் தேவ பிள்ளைக்கும், சாத்தானின் சுபாவத்துக்கும் தேவ பிள்ளைகளுடைய சுபாவத்துக்கும் பகை உண்டாக்குவேன். அதை அப்படின்னு அதை என்ன சொல்லலாம்? தீமைக்கும் நன்மைக்கும் பகை உண்டாக்குவேன், மரணத்துக்கும் ஜீவனுக்கும் பகை உண்டாக்குவேன், இல்லைன்னா மாம்சத்துக்கும் ஆவிக்கும் பகை உண்டாக்குவேன். சொல்லலாமா? கரெக்டாக? உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் சொன்னால் இதெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது, அதுக்குள்ளே அடங்கியிருக்கிற வார்த்தை. இப்போது அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். அவர் தலையை நசுக்குவார், நீ குதிங்காலை நசுக்குவாய். தலைன்னா என்னது? ஹெட்டு, சீஃப், சுப்ரீம் அல்லது ஆளுகிறது அப்படிங்கிற அர்த்தம் உள்ளது தலை. அவர் உன் தலையை நசுக்குவார்னு சொன்னால் என்ன? உன்னுடைய ஆளுகை அல்லது உயர்ந்த தன்மை, உனக்கு இருக்கிற சிறப்பாக வெளிப்படுகிற தன்மை. சிறப்பாகன்னு சொன்னால் நல்லதுங்கிற அர்த்தத்தில் சொல்லலை, அதிக ப்ராமினன்ட், மோஸ்ட் ப்ராமினன்ட் கேரக்டர், அந்த தலையை அவர் நசுக்குவார். நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். சரி, அதுக்கு போகிறதுக்கு முன்னால் அந்த நசுக்குவாருங்கிறது என்னன்னு பார்த்துக்குவோம். நசுக்குவார், ப்ரூஸ், க்ரஷ், நசுக்குகிறது, காயப்படுத்துகிறது, ஸ்ட்ரைக் அவுட், அடித்து இல்லாமல் பண்ணிடுறது, அல்லது அதை மேற்கொள்வது, இந்த அர்த்தங்கள்லாம் இருக்குது. அவர் உன் தலையை மேற்கொள்வார், அல்லது அவர் உன் தலையை விலக்கி விடுவார், அல்லது உன்னுடைய தலையை காயப்படுத்துவார். தலைன்னா தலைமைத்துவம். அவர் உன் தலையை நசுக்குவார்னு சொன்னால் ஆவியும் ஜீவனும் நன்மையும் வெளிச்சமுமான தெய்வீக குணமுள்ள தேவகுமாரன்.
தேவ பிள்ளைன்னு அதில் போட்டுக்கலாம் வேணாம். மாம்சமும் மரணமும் தீமையும் அந்தகாரமுமான சாத்தானையும் அவனுடைய சகல ஆளுகையையும் மேற்கொண்டு அழிப்பார். அவரின் தலையை நசுக்குவார்னா என்ன அர்த்தம்? அவருங்கும்போது நாம் திரும்பவும் சொல்கிறேன், அவருங்கும்போது இயேசு கிறிஸ்துவ மாத்திரம் இல்லை, அவரை பின்பற்றி அவர் வழியிலே வருகிறவர்கள், ஸ்திரீயின் வித்தாக வருகிற ஒவ்வொருவரும் இது செய்வாங்க. ஆனால் முதலாக செய்து அதற்கான சத்துவத்தை உண்டாக்குகிறது தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் அந்த அதிகாரத்தை, அந்த பலத்தை கொடுக்கிறார். திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன், அவரும் தலையை நசுக்குவார்னு சொன்னால், ஆவியும் ஜீவனும் நன்மையும் வெளிச்சமுமான தெய்வீக குணமுள்ள தேவகுமாரன் மாம்சமும் மரணமும் தீமையும் அந்தகாரமுமான சாத்தானையும் அவனுடைய சகல ஆளுகையையும் மேற்கொண்டு அழிப்பார். அதான் இதுக்கு அர்த்தம், உன் தலையை நசுக்குவாருங்கிறதனுடைய அர்த்தம் இதுதான். அப்புறம் குதிங்கால், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாயின்று. குதிங்கால் அப்படின்னு சொன்னால் ஹீல், பின்பக்கம் அல்லது ஓவர் ரீச். ஓவர் ரீச்சுங்கிறதுக்கு என்ன வார்த்தை சொல்லுவீங்க? மிஞ்சி போகுது அல்லது மீறி போகுது. குதிகால்ங்கிறது தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உள்ள பாவம், மிஞ்சி போகுதல், மீறுதல், அக்கிரமங்கள், பாவம், இது மாதிரி உள்ளது. நீ அவர் குதிங்காலை நசுக்குவாயின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால், தேவ பிள்ளைகளுடைய வழி மீறுதல்கள், மிஞ்சி போகுதல் போன்றவைகளுக்கு காரணமான மாம்சத்தை நீ மேற்கொண்டு அழிப்பாய். மாம்ச சிந்தை மரணம். சாத்தான்கிறது மரணத்தின் அதிபதி. அதனால் அதன் மேலே உனக்கு ஆளுகை இருக்கும். அப்போ நாம் எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு சாத்தானுடைய ஒரு வழிகாட்டுதலை, சாத்தானுடைய வழிகாட்டுதல் என்ன, ஏதோ பிசாசு பிடிச்சிருக்குது அல்லது பிசாசு வந்து ஏதோ செய்யுது அப்படின்னு இல்லை. வார்த்தைக்கு விரோதமாக அல்லது வார்த்தையை முக்கியப்படுத்துகிறத விட வேறு எதையாவது முக்கியப்படுத்தினோமானால் என்ன அர்த்தம்? அப்போ பிசாசினுடைய வழியில் போயிட்டோன்னு அர்த்தம். அப்போ வழிமீறுதல்கள், மிஞ்சி போகுதல் போன்றவைகளுக்கு காரணமான மாம்சத்தை நீ மேற்கொண்டு அழிப்பாய். நமக்காக பாவமான இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் முதல், அது ஆரம்பம். இதிலிருந்து பாவத்தின் சம்பளமாகிய மரணம் என்பது வரை மாம்சீகம் தண்டனைக்குரியது. மாம்சீகத்திலே நாம் செயல்பட்டால், அது பாவத்தில் விழுந்துட்டால் பிசாசுக்கு அடிமையாகி விடுகிறோம். பிசாசு நம்மை மேற்கொள்கிறது. இது உனக்கும் உன் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் சொல்லியிருக்குதே, அது ஒருத்தரை பற்றியில் சொல்லியிருக்குது. எப்படி எல்லாருக்கும் வருமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரம் 18வது வசனம். யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரம் 18வது வசனம். உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன். ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனம் இருக்குது, ரோமர் 16வது அதிகாரம் 20வது வசனம். ரோமர் 16:20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். யார் கால்களின் கீழே? உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. பிசாசு நாம் விட்டு கொடுக்காமல் பிசாசு நம்மை மேற்கொள்ளவோ நம்மை காயப்படுத்தவோ முடியாது. அல்லேலூயா. பிசாசுக்கு நம்ம இடம் கொடுத்தால் ஒழிய அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நாம் எப்படி இருக்கிறோம்? தேவனுடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியையும் அவருடைய சித்தத்திற்குள்ளே இருந்து அவருடைய வார்த்தையின்படி செயல்படுகிறவர்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கிறோமாங்கிறது கவனிச்சுக்கணும். அல்லேலூயா. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் என்பது பிசாசுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் மாத்திரம் என்று கிடையாது. பிசாசுக்கும் தேவகுமாரனாகிய இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் பொருந்தும். இது பாவத்தில் விழுந்த மனுஷனுக்காக தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் கல்வாரி சிலுவையில் பாவ பரிகாரம் செய்து சிலுவையில் இயேசு கிறிஸ்து பாவத்துக்கு பரிகாரம் செய்து
சாத்தானை காலின் கீழ் மிதித்து போடுகிறது மாத்திரமல்ல, அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மாம்சீகத்தை விசுவாசத்தினால் மேற்கொள்வதை பற்றிய வாக்குத்தத்தமும் கூட. ஹல்லேலூயா. மாம்சீகத்தை நாம் எப்படி மேற்கொள்வோம்? இப்போ மாம்சீகம்னா என்ன? ஒருத்தர் 2 பேருக்குள்ளே சண்டை வந்துச்சு, ரொம்ப கோபமாக ஒருத்தர் அடிச்சுக்கிற மாதிரி நிற்கிறாங்க. மாம்சீகம் 2 பேருக்குள்ளேயும் எழும்பி நிற்குது. அந்த நேரத்தில் அந்த 2 பேரில் ஒருவருக்கு கர்த்தருடைய வார்த்தை ஞாபகம் வருது, தீமையை நன்மையினால் வெல்லு அப்படிங்கிறது ஞாபகம் வருது. அப்போ நான் அந்த தீமை எனக்கு விரோதமாக வருகிற இந்த மனுஷனை நான் ஜெயிக்க வேணுமானால் நான் நன்மை செய்வது தான் என்ற அந்த வார்த்தையை விசுவாசிக்கணும். விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் தான் அங்கே செயல்பட முடியும், இல்லையா? அப்போ அந்த விசுவாசத்தினாலே அந்த தீமையை மேற்கொள்கிறது. அந்த மனுஷனிடத்தில் எது செயல்படுகிறது? பிசாசின் வித்து. இந்த மனுஷன்டையும் பிசாசின் வித்து செயல்பட்டது. ஆனால் அவன் வார்த்தையை பற்றி கொண்டு விசுவாசத்தினால அதை அழிச்சுறான். அதனுடைய குதிங்காலை நசுக்கியாச்சு. இப்போது அங்கேயும் அவன் ஜெயிக்க முடியும். அங்கே வருகிற அந்த எதிர்ப்பாளியையும் நன்மையினால் சரி பண்ண முடியும். அது எப்படி, எந்த அடிப்படையில் வருது? வார்த்தையின் மேலுள்ள விசுவாசத்தினால் வருது. ஹல்லேலூயா. சரி, இது கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். கரெக்டாக புரிஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும்னா என்ன அர்த்தங்கிறத கரெக்டாக புரிஞ்சாச்சு. இனி 2வது தீர்க்கதரிசிகளுடைய முன்னறிவிப்பு. ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். 2 காரியம் சொல்லியிருக்கு. 1, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், குமாரன் கொடுக்கப்பட்டார். பாலகன் பிறந்தார், குமாரன் கொடுக்கப்பட்டார். ஆபிரகாமின் குமாரன் தாவீது, தாவீதின் குமாரன் இயேசு. கரெக்டா? ஏசா யோவான் ஸ்நானனை முன்னறிவித்தான். அதாவது பாலகனை பற்றி வர்றது எப்படி? பாலகனுடைய வழியில் என்ன வருது? ஆபிரகாமினுடைய சந்ததியில் தாவீது, தாவீதின் சந்ததியில் இயேசு. குமாரன், தேவகுமாரன் வந்தாரே, அது எந்த வழியில் வருதுன்னு சொன்னால் ஏசாயா தீர்க்கதரிசி, பெரிய பலர் இருக்கிறாங்க, நாம் ஏசாயா மட்டும் சொல்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானகனை பற்றி அறிவிக்கிறார். யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்து முன் அறிவிக்கிறார். இயேசு மனுஷகுமாரன், கிறிஸ்து தேவகுமாரன். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், இயேசு மனுஷகுமாரன். ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கிறிஸ்து தேவகுமாரன். 2 சேர்ந்து தான் தேவகுமாரனும் மனுஷகுமாரனும் சேர்ந்து ஒன்றாக தான் இயேசு கிறிஸ்து. இயேசு இரட்சகர், ரட்சிக்கும்படியாக வந்தவர். அதாவது ஜீவனை நமக்கு தரும்படியாக வந்தவர். நாம் பாவத்தினால் மரித்து போய் ஜீவன் இல்லாதவர்களாக, ஆவிக்குரிய ஜீவன் இல்லாதவர்களாக இருந்த நமக்கு ஜீவனை தரும்படியாக இரட்சகராக இயேசு வந்தார். ஆனால் கிறிஸ்து தேவனுடைய குமாரனுங்கிற வார்த்தையான தேவன் எதுக்கு வந்தார்னு சொன்னால், அந்த பெற்றுக்கொண்ட ஜீவனை நாம் தக்க வைத்து கொள்ளவும் அதிலே நாம் நிறைவடையும்படியாகவும் தேவகுமாரனாக இயேசு வந்தார், கிறிஸ்து வந்தார். இது எங்கேருந்து வருது? நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். அந்த ஜீவனை நமக்கு கொடுக்கும்படியாக இரட்சகராகிய இயேசு வந்தார். அந்த ஜீவனை பரிபூர்ணப்படுத்தும்படியாக தேவகுமாரனாகிய கிறிஸ்து வந்தார். 2 சேர்ந்து இயேசு கிறிஸ்து என்ற மனுஷனாக உலகத்தில் வாழ்ந்தார். அதனால தான் யோவான் சுவிசேஷம் 1:12 சொல்லுது, இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக பிறந்த தேவகுமாரன். மனுஷகுமாரனாக பிறந்த தேவகுமாரன். இந்த மனுஷகுமாரங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம். ஏசாயா 11வது அதிகாரம் 1 வசனம், ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். கிளை எங்கே எழும்பும்? மரத்தில் கிளை எங்கே வரும்? மரத்துக்கு மேலே தானே வரும். இங்கே என்ன சொல்லியிருக்கு? வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பும். அந்த கிளைங்கிறதற்கும் இந்த வேர்களிலிருந்து எழும்புகிற கிளைன்னு சொல்லியிருக்கிறது 2க்கும் வேறு வேறு வார்த்தை இருக்குது. இங்கே ஏசாயா 11:1 இருக்கிற எபிரேய வார்த்தை நசர்.
NETZERனு எழுத நெசர்ங்கிறது ஒரு கிளை. மற்றபடி மரத்தினுடைய கிளை பிரான்ச் அப்படின்னு சொல்கிறதுக்கு இருக்கிற வார்த்தை வேறு, ஜமாக் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இயேசுவை நசரேயன் சொல்லுகிறது காரணம் என்னன்னு சொன்னால், இந்த கிளையாக வருகிறவர், ஒரு கிளையாக இருக்கிறார், அதனால தான் நான் நசரேயன். நசரேய விரதத்தை நாம் நினைப்போம், அல்லது நாசரேயத்தில் இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவோம், அதெல்லாம் இருக்குது. ஆனால் முக்கியமாக நசரேயன்கிறது எப்படின்னா அவர் கிளை, அவருக்கு அந்த பேர் கொடுத்துருக்குது. வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இந்த வேர்களிலிருந்து எழும்புகிற கிளை இயேசு என்னும் இரட்சகர், பாவத்தை சுமந்து தீர்க்கும் மனுஷனாகிய பலியாடு. அவருக்கு மண்ணிலிருந்து உண்டான சரீரம் உண்டு. ஜீவாத்மாவாக ஆதாம் வந்த பொழுது அவனுக்கு சரீரம் எங்கேருந்து வந்தது? மண்ணிலிருந்து தான் வந்தது. ஆனால் ஜீவ சுவாசம் தேவனிடத்திலிருந்து வந்தது. இயேசுவுக்கு சரீரம் எங்கேருந்து வருது? மரியாள் என்கிற மண்ணிலிருந்து வந்தது. சுவாசம் அல்லது ஜீவன் பரிசுத்த ஆவியிலிருந்து வந்தது. ரெண்டும் ஒரே மாதிரி. இது மனுஷகுமாரன். தேவகுமாரன்னா என்ன? ஏசாயா 11:2 வாசிக்கிறோம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கிறிஸ்துவின் மேலே, தேவகுமாரன் மேலே பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் இருப்பார். ஜீவ சுவாசத்தினால் உண்டான ஜீவன், ஜீவாத்மா அல்லது ஆவியின் ஜீவன். அவருக்கு என்ன பேர் கொடுக்குறாங்க? இம்மானுவேல்னு கொடுக்குறாங்க. பாலகனுக்கு என்ன பேர் கொடுத்தாங்க? இயேசுன்னு பேர் கொடுத்தாங்க. இயேசுன்னா என்னது? இரட்சகர். இம்மானுவேல்னா என்னது? தேவன் நம்மோடு. இந்த இவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தாவியானவருடைய காரியங்கள்லாம் சொல்லி 11:2 ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி, ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். அதனால் அவருக்கு பேர் என்னது? இம்மானுவேல், தேவன் நம்மோடு. ஏசாயா 7:14 7வது அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இந்த வசனத்தை ஏன் இப்படி சொல்லியிருக்குதுங்கிறத நல்லா கவனித்து பார்க்கணும். ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். முதல்ல ஒரு அடையாளத்தை கொடுப்பார், அடையாளம் ஒன்று இருக்குது. ரெண்டாவது, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், இது மண்ணிலிருந்து வருகிற சரீரம் வருவாள். அப்புறம் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள், தேவன் நம்மோடு. பாலகன் வந்துட்டுது, குமாரன் வந்துட்டுது, அவர் ஒரு அடையாளம். ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். என்ன அடையாளம்? நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், யாருக்காவது ஞாபகம் இருக்கியா? இல்லையா? என்ன அடையாளத்தை கொடுப்பார்? நீதி சொல்லலை, ஒரு அடையாளத்தை கொடுப்பார்னு சொல்லியிருக்குது. ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். அடையாளம் என்ன? கன்னி கர்ப்பவதியாகிறது அடையாளம் கிடையாது இல்லையா? கன்னி கர்ப்பவதியாகிறது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? யாருக்கு தெரியும்? ஒருத்தருக்கும் தெரியாது, யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அடையாளங்கிறது என்னது? எதையாவது ஒன்று நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக ஒரு சைன் வச்சு நாம் கண்டுபிடிப்போம். மேகம் நிறைய வருது, இருட்டிட்டு வருது, மழை வரும். எலக்ட்ரிஷியன் தான் லைன்மேன் அங்கே டிரான்ஸ்ஃபார்மர்கிட்ட போகிறாரு, இப்போ கரண்ட் போகும். அடையாளத்தை வச்சு நாம் அறிகிறோம். அப்போ அந்த அடையாளங்கிறது ஈஸியாக கண்டுபிடிக்கிறது தெரிகிற ஒன்று. கன்னி கர்ப்பவதியானால்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிக்க முடியாத விஷயம் அது. அப்போ அடையாளம் என்ன? லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம் 11-12. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணையில் கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். இதுதான் அடையாளம் சொல்லி இருக்குது. முன்னணை, அவர் பிறந்திருக்கிறார், பாலகன் பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணையிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். மேஞ்சர். முன்னணைங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? கிறிஸ்மஸ் அன்னைக்கு செய்தியில் பாஸ்டர் கூட சொன்னார் முன்னணைன்னா என்னன்னு.
இதெல்லாம் நாம் ரொம்ப கவனமாக பிடிச்சிக்கணும். முன்னணை அப்படின்னு சொன்னால் ஆகாரத்தொட்டி. தொழுவத்தில் வருகிற மிருகங்களுக்கு போடுறதுக்காக, ஆகாரம் போடுறதுக்காக தொட்டி வச்சுருப்பாங்க. நீளமாக ஒரு ட்ரஃப் இருக்கும், அதுக்கு பேர் தான் முன்னணை. மேஞ்சர் அப்படின்னு சொன்னால் முன்னணை. தொழுவம் கிடையாது. தொழுவங்கிறது நம்ம ஆளுகள் உண்டாக்குனது. மாட்டு தொழுவங்கிறதுலாம் நம்ம கண்டுபிடிச்சது. பைபிளில் இருக்கிறதுபடி அது மாட்டு தொழுவமா ஆட்டு தொழுவமாங்கிறதெல்லாம் ஒன்றும் யாரும் சொல்லலை. ஆனால் ஆட்டு தொழுவமாக இருக்கிறது தான் அதிகம் வாய்ப்பு. அதனால் ஏன்னா ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பர்களிடத்துலாம் தூதன் போய் செய்தியெல்லாம் சொல்கிறார். சரி, அப்போது இந்த பிறந்த பாலன் எங்கே இருக்கிறார்? ஆகார தொட்டிக்குள்ளே இருக்கிறார். ஆகார தொட்டியில் என்ன இருக்கும்? ஆகாரம் தான் இருக்கும். ஆகார தொட்டியில் இவர் இருக்கிறார் அப்படின்னா என்ன? இவர் தான் ஆகாரம். இயேசு என்ன சொன்னார்? நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இதுதான் அடையாளம். நான் தான் ஜீவ அப்பம். எது அப்பம்? நான் தான் சொல்கிறார். என்னுடைய மாம்சம் அப்படின்னு சொல்கிறார். அந்த வார்த்தை மாம்சமாகி. ஆதியிலே தேவன், ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த தேவன், அதாவது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நம்மோடைய வாசம் பண்ணினது. அப்போது அந்த வார்த்தை தான் இந்த மாம்சம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். அப்போ அந்த வார்த்தை மாம்சமாகி வந்தது தான் இந்த தேவகுமாரன். அந்த வார்த்தை தான் நம்முடைய ஆகாரம். இதுதான் அடையாளம். அதனால தான் இயேசு சொன்னார், ஜீவாப்பம் நானே, நானே வானத்தில் இருந்து இறங்கின ஜீவாப்பம். மோசே உங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜீவாப்பத்தை கொடுக்கல, மன்னாவை சாப்பிட்டவங்க செத்து போயிட்டாங்க. இந்த ஜீவாப்பமாகிய வார்த்தையை சாப்பிடுகிறவர்கள் சாக மாட்டாங்க, மரிப்பதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. கன்னி கர்ப்பவதியானதில் அடையாளம். முன்னணையில் கிடத்தப்பட்டிருந்த குழந்தை தான் அடையாளம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. முன்னணைங்கிறது என்ன? ஆடுகளுக்கான ஆகாரத்தொட்டி. ஆகாரங்கிறது அதில் கிடத்தப்பட்டிருந்த குழந்தையாகி இயேசு என்னுகிற வார்த்தையான தேவகுமாரன். இயேசு அல்லது கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம். அந்த குழந்தை ஜீவாப்பம். அதை சாப்பிடுகிற ஆடுகள் நல்ல மெய்ப்பராகி இயேசுவின் சத்தத்தை கேட்டு பின் செல்கிற ஆடுகள் நாம தான். சரி, இனி தூதர்களால் அறிவிக்கப்பட்டவை. இது தீர்க்கதரிசிகள்னால சொன்ன விஷயம். இனி தூதர்களால் அறிவிக்கப்பட்டவைகள். லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 30-31 வசனங்கள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளை, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. சங்கீதம் 2:7 ஒரு வசனம் இருக்குது. 2வது சங்கீதம் 7வது வசனத்தில் தீர்மானத்தின் விவரம் சொல்வேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். அவர் ஏன் ஜனிப்பித்தார்? ஆதியிலே வார்த்தை இருந்தது. வார்த்தையெல்லாம் உண்டாக்கப்பட்டதில்லை, ஜனிப்பிக்கப்பட்டதில்லை. அந்த வார்த்தை முதல்ல இருந்தே இருக்குது. அவர் சொல்கிறார், ஒரு மனுஷனாக இன்று உம்மை ஜனிப்பித்தேன். அந்த வார்த்தை மனுஷனாக வருகிறதை சங்கீதக்காரன் அப்போ சொல்லியிருக்கிறார். தீர்க்கதரிசன வார்த்தை அது. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். குமாரன் அப்படின்னா என்ன? குமாரனுக்கு நாம் சில வார்த்தைகள் பார்த்தோம், ஞாபகம் இருக்குதா? 5 stages in sonship. குழந்தை, சிறு பிள்ளை, பிள்ளை, இளைஞன், குமாரன் அல்லது பூரண புருஷன். இந்த 5 ஸ்டெப்பு பார்த்தோம் இல்லையா? அதில் பூரண புருஷன், தேவ குமாரன் அப்படிங்கிறதுக்கு ஒரு வார்த்தை இருக்கும் பாருங்க, ஹுயோஸ் அப்படிங்கிற வார்த்தை. அந்த வார்த்தை தான் அங்கே இருக்குது. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாயின்னு இருக்கு இல்லையா? அந்த குமாரனுக்கு இருக்கிற வார்த்தை பூரணமான தேவகுமாரன், வார்த்தையான தேவன். ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு சின்ன குழந்தை, தேவகுமாரனை பெறுவாய்,
மாம்சத்தின்படி இயேசு என்கிற மனுஷகுமாரனையும் பெறுவாய். அவர் கூடவே வந்துடுவார். யார்? பூரண புருஷனாகிய கிறிஸ்து என்னும் தேவகுமாரன் என்ற வார்த்தையான தேவனும் கூடவே இருப்பார். அல்லேலூயா. கவனம் இருக்குதா? சரி, மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 20வது வசனம். உன் மனைவியாகிய மரியாளை, அதில் 2வது பகுதி, உன் மனைவியாக மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. இதனுடைய பேக்ரவுண்டு ஹிஸ்டரியில் உள்ள காரியம். சில இதை நாம் புரிஞ்சுக்கிட்டோன்னா இது ஈஸியாக விளங்கும். இப்போ என்ன ஆச்சுது, பைபிளில் நாம் படிக்கும்போது நமக்கு தெரிகிறது என்ன, இவங்க 2 பேரும் எங்கேஜ்டு. யாரெல்லாம்? யோசேப்பும் மரியாளும் எங்கேஜ்டு, கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணியிருக்கிறாங்க. மரியாள் அப்போவே கர்ப்பவதியாக இருக்கிறான். ரகசியமாக அவளை தள்ளி வச்சிடலாம், அவமானப்படுத்த வேண்டாம்னு அவர் யோசிக்கிறார். இதுதான் நமக்கு தெரியுது. ஆனால் இதுக்கு பின்னால் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. எப்படின்னு சொன்னால், மரியாளுடைய தாய் தகப்பன் பேர் ஜோக்கிம். ஆனால் நீங்கள் வம்ச வரலாறில் பார்த்தீங்கன்னா ஏலின்னு வேற ஒரு பேர் இருக்கும். அதாவது தகப்பன் பேரன், அதெல்லாம் தகப்பன் தான் சொல்லி. ஆபிரகாமின் குமாரன் தாவீதுன்னு சொல்கிறோம். ஆபிரகாமுக்கு பிறந்தவன் இல்லை தாவீது, அந்த வம்சத்தில் வந்தவன். அதாவது அந்த ஜோக்கிம், அவளுடைய தாயின் பெயர் அன்னா. இந்த 2 பேருக்கும் நல்ல ஐஸ்வர்யவான்கள், பெரிய பணக்காரங்க. ஆனால் குழந்தை இல்லை. இந்த ஜோக்கிம்ங்கிற அந்த மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன். அதாவது இது நான் இப்போ சொல்லுகிறது எதில் இருக்குதுன்னு சொன்னால், த காஸ்பல் ஆஃப் ஜேம்ஸ்னு ஒன்று இருக்குது. யாக்கோபின் சுவிசேஷம்னு ஒரு புக் இருக்குது, அந்த புக்கில் இருக்குது. அந்த ஜோக்கிமும் அண்ணாவும் நல்ல கர்த்தருக்குள் நல்லா இருக்கிறவர்கள். இந்த ஜோக்கிம் எப்பொழுதும் பலி செலுத்த போகும்பொழுது தனக்காகவும் பலி செலுத்துவார், தன்னுடைய பாவங்களுக்காக பலி செலுத்துவார், அதே நேரத்தில் மற்ற ஜனங்களுடைய பாவத்துக்காகவும் பலி செலுத்துவார். அது ரெகுலர் பழக்கமாக அவர் வச்சிருக்கிறார். ஓய்வு நாளிலே ஆலயத்தில் பலி செலுத்தும் போது இப்படி செய்வார். ஒரு தடவை அந்த ஆசாரியன் பார்த்துட்டு, பலி செலுத்துகிற ஆசாரியன், நீ பலி செலுத்துகிறதுக்கு உனக்கு தகுதி இல்லை, ஏன்னா நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் இல்லை, உனக்கு பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். உடனே இவர் ரொம்ப வேதனையோட, பலி செலுத்த முடியல, தகுதி இல்லாமல் போயிடுச்சு. அப்போது இதுக்கு முன்னால் இருந்த பரிசுத்தவான்களுக்கெல்லாம் பிள்ளை இருந்திருக்குதா அப்படிங்கிறத அவர் ஆராய்ந்து பார்க்குறாரு. பார்த்தா எல்லாருக்கும் இருந்திருக்குது. இப்போ நான் ஒருத்தன் தான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லி அவர் ரொம்ப சோகத்தோட வீட்டுக்கு போகாமல் வனாந்திரத்துக்கு போயிடுறார். போய் அங்கே உபவாசம் 40 நாள் உபவாசம் இருக்கலாம்னு சொல்லி அங்கே போய் உபவாசத்தில் இருக்கிறார். இந்த அன்னாள் வீட்டில் இருந்து இவர் வருவார் பார்த்துருந்தா காணோம். அவளுக்கும் ரொம்ப துக்கம் வந்துட்டு, ஏற்கனவே பிள்ளை இல்லாமல் இவ்வளோ துக்கத்தில் இருக்கிறேன், இப்போ என் புருஷனும் போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப துக்கத்தோடு இருந்து வீட்டுக்கு பின்னால் இருக்கிற தோட்டத்துக்குள்ளே போய் அவள் ரொம்ப மனம் நொந்து தேவனை பார்த்து சொல்கிறா. பறவைகள் பறக்கிறத பார்த்து சொல்கிறா, அந்த பறவைகளுக்கெல்லாம் ஜோடி இருக்குது, கூடு இருக்குது, குஞ்சு இருக்குது, எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்கிறா. அப்போ ஒரு தூதன் அவளிடத்துல வந்து, உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் அப்படின்னு சொல்கிறான், நீ கர்ப்பவதியாகி பிள்ளை பெறுவாய் அப்படின்னு சொல்கிறா. உடனே அவள் சொல்கிறா, எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்தாலும் சரி, பெண் பிள்ளை பிறந்தாலும் சரி, கர்த்தருக்கு கொடுப்பேன் அப்படின்னு அவள் சொல்லிடுறான். இது மாதிரி வேற எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதா? அன்னாள் சாமுவேல் பிறக்கிறதுக்கு முன்னால் எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தாலும் அவள் சொல்கிறா. இங்கே என்ன சொல்லி, என்ன பிள்ளை கொடுத்தாலும் நான் அதை கர்த்தருக்கு கொடுப்பேன்னு சொல்கிறான். அதே நேரத்தில் ஜோக்கிம் அங்கே வனாந்திரத்தில் இருக்கிறவருக்கும் ஒரு தூதன் தரிசனமாகி, உன் மனைவி கர்ப்பவதி, அவள் நீ வீட்டுக்கு போன்னு சொல்கிறார். அவர் எழும்பி வர்றாரு. வரும்பொழுது வந்த பிறகு அவளுக்கு சரியான காலத்தில் ஒரு பெண் பிள்ளை பிறகுது. பிறந்து அது பால்குடி மறந்த உடனே 3 வயசு ஆகும்பொழுது வாக்கு பண்ண மாதிரியே, பொருத்தனை பண்ண மாதிரியே போய் அந்த டெம்பிளில் கொண்டு விட்டுறாங்க. அங்கே அந்த ஆசாரியர்கள் இருக்கிற இடத்துல இந்த குழந்தை இருக்குது, 3 வயசு குழந்தை. அது அங்கேயே இருந்து மற்ற பிள்ளைகளை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. கர்த்தருக்கு மேலே ரொம்ப வைராக்கியம் உள்ள ஒரு பிள்ளையாக, அன்புள்ள பிள்ளையாக அப்படி வளருது. 12 வருஷம் ஆயிடுச்சு, அதுக்கு 15 வயசு ஆயிடுச்சு.
15 வயசு ஆன உடனே இந்த ஆசாரியர்கள்லாம் பார்க்குறாங்க, இந்த பிள்ளை 15 வயசு ஆயிடுச்சு, இது பாதுகாப்பாக வைக்கணுமே, இது என்ன பண்ணுறது, அதனால் கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் யாருக்காவது அப்படின்னு சொல்லி தகுதியான சில பெரியவர்களை கூப்பிடுறாங்க. திருமணத்துக்கு தகுதியாக இருக்கிற சிலரை கூப்பிட்டு பெரியவங்களை, கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிற ஆளுகளை கூப்பிட்டு, இதில் யாருக்கு இவ்வளோ கொடுக்கலான்னு தீர்மானிக்கணுமே, அதுக்கு என்ன செய்யறது சொல்லி எல்லார்ட்டையும் அவங்க ஒவ்வொரு கோலை கொண்டு வர சொல்லி அதை ஆலயத்துக்குள்ளே கொண்டு போய் ஆசாரியன் போய் ஜெபம் பண்ணிவிட்டு, இனி நீங்கள் போய் கோல் எடுத்துக்குங்க அப்படிங்கிற. எல்லோரும் போய் அவங்க கோலை எடுக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒன்றும் ஒரு அடையாளமும் இல்லை. யோசேப்பும் போய் கோலை எடுத்துகிட்டு வர்றாரு. அந்த கோலில் இருந்து ஒரு புறா வந்து அவர் தலைமையில் உட்காருது. உடனே ஆசாரியன் சொல்கிறான், இவர் நீ தான் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணணும்னு. யோசேப்பு மாட்டேங்கிறார். ஏன்னா எனக்கு வயசு ஜாஸ்தி, இது சின்ன பொண்ணாக இருக்குது, அதனுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டாம், நான் என்ன வேண்டாம் அப்படி. ஆசாரியன் சொல்கிறாரு, இது ஆண்டவர் காட்டியிருக்கிறாரு, பண்ணித்தான் ஆகணும். சரின்னு யோசேப்பு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவளிடத்துல, நீ வீட்டில் இரு, நான் போய் என்னுடைய வேலை இருக்குது, அதை பார்த்துட்டு 2-3 மாதத்தில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. யோசேப்பு நாம் நினைக்கிற மாதிரி சும்மா டெய்லி தச்சு வேலை செய்து அன்றாடம் கூலி வாங்கி பிழைச்ச ஒரு ஆசாமி இல்லை. அவர் ஒரு பில்டர். நான் வீடுகளை கட்டப் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாராம். ஐ எம் கோயிங் டு கன்ஸ்ட்ரக்ட் ஹவுசஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அவரும் ஐஸ்வர்யமான மனுஷன்தான். அவர் போயிட்டு 5 மாதம் கழித்து வர்றார். வரும்பொழுது இங்கே மரியாள் கர்ப்பவதியாக இருக்கிறார். உடனே தான் அவர் பார்க்குறாரு, இன்னும் கல்யாணம் பண்ணலை, இவருடைய கஸ்டடி. ஏன்னா அவளுக்கு தாய் தகப்பன் இல்லாமல் டெம்பிளில் விட்டுருக்குறவங்க, அதனால் இவர் கூடவே தான் இருந்தா. ஆனால் இவர் இன்னும் கல்யாணம் பண்ணலை, அதுக்குள்ளாக கர்ப்பவதி ஆகிட்டா. அப்போது இவர் தள்ளி விடலாமான்னு பார்க்குறார். அந்த நேரத்தில் தான் தூதன் வந்து மத்தேயு 1:20 நம்ம செய்தி, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. திரும்ப நான் சொல்லிடுறேன், இப்போ சொன்ன இந்த காஸ்பல் ஆஃப் ஜேம்ஸில் இருக்கிறதெல்லாம் அது ஒரு கேனனைஸ்டு வேத புஸ்தகம் கிடையாது. காஸ்பல் ஆஃப் ஜேம்ஸுங்கிறது அது எழுதினவருக்கு பேர் யாக்கோபின் சுவிசேஷன் தான் பேர் தமிழில் சொல்கிறாங்க. ஆனால் யாக்கோபு எழுதலை. அது 2வது நூற்றாண்டில் ஒருத்தர் எழுதினவர் அவருக்கு பேரை யாக்கோபுன்னு வச்சுக்கிட்டார். இந்த புனை பேர்னெல்லாம் வைக்கிறாங்கல்ல சிலர், அது மாதிரி அவர் யாக்கோபுன்னு பேர் வச்சுட்டார். அது பேர் காஸ்பல் ஆஃப் ஜேம்ஸ்னு வந்துட்டு, ஆனால் எழுதினது வேற ஆள். அதனால் அதை ஒரு வேத சத்தியம் மாதிரி எடுத்துக்கிட்டு இதை நீங்கள் கொண்டு உள்ள வைக்கக்கூடாது. இது புரிஞ்சுக்கிறதுக்கு வசதிக்காக நான் சொன்னேன், அவ்வளோதான். சரி, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள். திரும்பவும் அதே வார்த்தை இருக்குது, குமாரன், பூரணமான புருஷன் அப்படிங்கிற அர்த்தம், ஹீவோஸ். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். கரெக்டாக சொல்லிட்டார். இயேசுன்னு பேரிடு, அவர் ரட்சகராக இருப்பார். ஆனால் அவருக்குள்ளே பிறக்கிறது தேவகுமாரனாகிய வார்த்தையானவர், பூரண புருஷனாக இருக்கிற அவர் பிறந்திருக்கிறார். மத்தேயு 1:23, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். 20-21 அந்த தேவதூதன் சொன்னதுக்கு பிறகு தொடர்ந்து வருகிற வசனத்தில் தான் வருது, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். சாதாரணமாக பிறப்பத குழந்தை, பேபி சைல்டுன்னு எல்லாம் சொல்கிறான்னா, இது தேவபுத்திரனாகி பூரணமான புருஷன். மத்தேயும் லூக்காவும் இயேசுன்னு பெயரிடுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏசாயா இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள்னு சொல்லியிருக்கிறார். இயேசுங்கிறது ரட்சகர், இம்மானுவேல்னா தேவன் நம்மோடு. இயேசுங்கிற பேர் ரட்சகர் என்ற பொருளிலே மனுக்குலத்தை மீட்கும்படி தன்னையே பலியாக கொடுத்த இயேசு என்ற மனுஷனை குறிக்கிறது. இம்மானுவேல் என்ற பெயர் தேவன் நம்மோடு, நம்முடைய ஜீவனை பூரணப்படுத்தும்படி நம்மோடு இருக்கும் வார்த்தையான தேவனை குறிக்கிறது. இதுதான் யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 10வது வசனத்தில் உள்ள பிற்பகுதி. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். லூக்கா 1:35, தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். தூதன் வந்து சொன்ன உடனே மரியாள் கேட்குறா, இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியனே அப்படிங்கிறா. அப்போது
தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். The Holy Spirit will come upon you. அதுக்கு இருக்கிற அந்த எபிரேய வார்த்தை எப்பெர்கோமாய்ங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அது என்னுடைய அர்த்தம் டு ஃபாலோ. பரிசுத்த ஆவி உண்மையில் வருவார், எதிர்பார்க்காத ஒரு முடிவுக்கு நேராக அழைத்து செல்லும். அது நிழலிடும், உன்னதமானவருடைய பலம் உண்மையில் நிழலிடும். நிழலிடும்னா ஓவர் ஷேடோ. உன்னதமானவருடைய நிழல் பலம் உண்மையில் நிழலிடும். மறுரூப மலையில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் இருக்கிறாங்க. மோசேயும் எலியாவும் இயேசுவோடு பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சரியாக புரியலை. அப்புறம் ஒரு மேகம் வந்தது. மேகம் வந்த பிறகு என்னாச்சு? இயேசுவையும் காணும், அது மோசையும் காணும், எலியாவையும் காணும், இயேசு மட்டும்தான் இருக்கிறார். அந்த ஓவர் ஷேடோயிங் என்னன்னே தெரியாதமல் நடக்குது. மரியாளுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. பரிசுத்தாவி அவள் மேல் வந்தார், உன்னதமானவருடைய பலன் அவள் மேல் வந்தது, அவள் கர்ப்பவதியானாள். சரி, இது எப்படின்னா தேவன் ஆதாமை உண்டாக்குன மாதிரி தான். ஆதாமை மண்ணினால் உருவாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதினார். இங்கே மரியாள் என்கிற மண்ணாகிய சரீரத்திலிருந்து மனுஷகுமாரன் வந்தார். தேவகுமாரனை பரிசுத்தாவின் மூலமாக வந்தார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 47வது வசனத்தில் வாசிக்கிறோம், முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். டைம் இல்லை, அதனால் வேகமாக போவோம். இதோட அடுத்தது நிகழ்வுகள், கடைசியான நிகழ்வுகள். மத்தேயு 2வது அதிகாரம் 1-2 வசனங்கள். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்தபோது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அவங்க என்ன கேட்குறாங்க? யூதரின் ராஜாவாக பிறந்து இருக்கிறவர் எங்கே? வேர் இஸ் ஹீ ஹூ ஹஸ் பீன் கிங் ஆஃப் த ஜூஸ், ஹூ ஹஸ் பீன் பார்ன் கிங் ஆஃப் த ஜூஸ்? யூதர்களுடைய ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அப்போது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாக அழைத்து, 27வது வசனம், அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாக விசாரித்து, அதாவது இந்த நட்சத்திரம் என்னங்கிறதெல்லாம் சொன்னால் இப்போ டைம் ஆகிடும், அதனால் அதை நான் சொல்லலை. நட்சத்திரங்கிறது இன்னொரு நாள் நாம் பார்க்கலாம். இப்போ ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாக அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாக விசாரித்தான். அவன் என்ன சொல்கிறான்னா, மற்ற அவனுடைய சாஸ்திரிகள் ஞானிகளை எல்லாம் கூப்பிட்டு, யூதருக்கு ராஜாவாக பிறக்கிற மேசியா எங்கே பிறப்பார்னு கேட்குறான். சாஸ்திரிகள் மேசியான்னு அதெல்லாம் சொல்லலை, யூதர்களுக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஆனால் அவனுக்கு மேசியான்னு தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா ஏரோதுக்கு தெரியும் தேவனுடைய குமாரன் தேவனுடைய சித்தத்தின்படி பிறப்பார், மேசியா வருவார்னு தெரியும். அதுக்காக காத்துட்ருக்கிறாங்க. ஆனாலும் அவரை கொலை செய்ய வழி தேடுகிறான். பிசாசு நமக்குள்ளே கிறிஸ்து பிறப்பதை தடை செய்யும்படி கொலை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறான். இல்லையா? இப்போ இவங்க நட்சத்திரத்துக்கு பின்னால் வந்தவங்க எதுக்கு ஏரோது ராஜாவுடைய அரண்மனைக்கு போனாங்க? அந்த நட்சத்திரத்துக்கு பின்னாலே போயிருக்கலாம்ல. அதாவது நம்மளுக்கு தேவனுடைய வழிகாட்டுதல் நமக்கு எப்பவும் இருக்குது. ஆனால் நமக்கு அதை விட வேறு ஏதாவது யாராவது சொன்னால் பரவாயில்லன்னு தான் தோணுது. அல்லது நமக்கு என்ன தோணுது? நம்ம மூளை அறிவுக்கு என்னப்படுது? அதை செய்யலான்னு தான் தோணுது. கர்த்தருடைய வழியை தேடுறதுக்கு நமக்கு மனசு இல்லை. அதுக்கு நம்ம கொஞ்சம் யோசிக்கிறோம். ஏன்னா மனுஷன் சொல்கிறது, அவர் சொல்கிறது, இவர் சொல்கிறது எல்லாம் கேட்குது. உடனே கர்த்தர் சொல்கிறது கேட்க மாட்டேங்குது. ஏன் கேட்க மாட்டேங்குதுன்னா நம்ம கவனித்து கேட்க மாட்டேங்கிறோம். அதான் விஷயம். நம்ம கவனித்து கேட்க மாட்டேங்கிறோம், அதனால் கேட்க மாட்டேங்குது. அப்புறம் அவர் சொல்கிறது நமக்கு ஏற்றுக்கொள்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ கஷ்டமானதாக இருந்தாலும் யோசேப்பை பார்த்து பரிசுத்தாவினால் உன் மனைவி கர்ப்பவதியாக இருக்கிறாள்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுதா? சாதாரண மனுஷனால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஆனால் யோசேப்பு ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டால் நல்ல வழி இருக்கும். ஏற்றுக்கொள்ளலை
இவரும் சொல்கிறது ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் வழி பார்த்து தேடிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் நம்ம வேற ஒரு வழியில் போவோம். சரி, இப்போ இந்த கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் யாருங்கிறத பற்றியும் நான் அதிகமாக இப்போ பேச விரும்பலை. அந்த நட்சத்திரம் என்னங்கிறது சுருக்கம் ஒரு சில வசனங்களில் சொல்ல. வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 20வது வசனம், என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். அப்போ நட்சத்திரம் என்னது? தூதன். நட்சத்திரம் பூமிக்கு வர முடியாது, கரெக்டா? இருக்கிறதுலே சின்ன நட்சத்திரம் பூமியை மாதிரி 9.5 மடங்கு பெருசாம். அது பூமிக்கு வர முடியுமா? அந்த சர்ப்பத்தின் வலு சர்ப்பன் தன்னுடைய வாளினாலே 3 பங்கு நட்சத்திரத்தை விழத்தள்ளி பூமியிலே விழப்பண்ணினது. பூமியில் அத்தனை நட்சத்திரம் வந்து விழ முடியுமா? எறும்புக தலையை யானை கூட்டம் வந்து நசுக்கினதுன்னா எப்படி நம்ப முடியுமா? எறும்புக தலையை யானை கூட்டம் வந்து நசுக்கிச்சுன்னா கேட்க முடியுமா? நம்ப முடியுமா? நட்சத்திரம்னா என்னங்கிறது நாம் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். நட்சத்திரங்கிறது ஒரு தேவனுடைய தூதன். மல்கியா 2:7 வாசிக்கிறோம், ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயில் தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். இப்போ அந்த சாஸ்திரிகள் வந்துட்டாங்க. வந்து ஏரோது அரண்மனை விட்டு வெளியே வந்த பிறகு திரும்பவும் அந்த நட்சத்திரத்தை அந்த தூதனை கண்டார்கள். பின்னால் போனாங்க. அது அவர்கள் இருக்கிற இடத்துக்கு போய் நின்றுது. அவர்கள் ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. என்ன கொடுத்தாங்க? பொன்னும், அப்புறம் என்னது? பொன்னும் தூபவர்க்கமும் வெள்ளைப்போளமும். பொன்ங்கிறது ஒரு வேல்யூ, ஒரு விலை மதிப்புள்ள ஒரு காரியம். அது எதுக்கு அடையாளமாக இருக்குதுன்னு சொன்னால் கிங்ஷிப், ராஜரீகம், கர்த்தத்துவம், அதுக்கு அடையாளமாக இருக்குது. தூபவர்க்கம்ங்கிறது சிம்பிள் ஆஃப் டெய்டி. ஜெப தூபம் ஏறெடுக்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? ஜெபத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்குது. அல்லது ஜெபம் யாரை பார்த்து செய்வோம்? மனுஷனை பார்த்து ஜெபிக்க மாட்டோம், கடவுளை பார்த்து ஜெபிக்கிறோம். சிம்பிள் ஆஃப் டெய்டி, தேவத்துவத்தின் அடையாளம். முதல்ல உள்ளது கர்த்தத்துவம் அல்லது ராஜரீகம், பொண்ணு, இது தேவத்துவம். 3வது வெள்ளைப்போளம், மிர். இந்த வெள்ளைப்போளம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னால் எம்பாமிங் ஆயில் அப்படிம்பாங்க. எம்பாமிங்னா என்ன பண்ணுறது? டெட் பாடியெல்லாம் கெட்டு போகாமல் வைக்கிறதுக்கு, பதப்படுத்துறதுக்கு தடவுறாங்கல்ல, அந்த வாசனை திரவியம் தான் எம்பாமிங் ஆயில். வெள்ளைப்போளம் தான் அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதையும் கொடுக்குறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு, ராஜாவாக இருக்கிற கர்த்தர் பிறந்திருக்கிறார், அவர் ஜனத்துக்காக, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மரிப்பார். இதை ஒரு தீர்க்க தரிசனமாக அவர்கள் சொல்லிட்டு போகிறாங்க. அப்போது ஒரு முடிவு, கிறிஸ்து பிறப்பு என்ன? தேவனுடைய வாக்குத்தத்தம், மனுக்குலத்தின் மீட்புக்காக தேவன் தான் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலினுடைய ஆரம்பம். வாக்குத்தத்த நிறைவேறுதலின் முடிவு பாவ மாம்சத்தை தேவ ஜனங்கள் வார்த்தையினாலும் ஆவியினாலும் ஜெயிக்கிறது. அதுதான் அதனுடைய முடிவு. தீர்க்கதரிசிகளின் முன்னறிவிப்பின் நிறைவேறுதல். மனுஷகுமாரனால் மனுக்குலம் பாவத்தில் அல்லது பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும்படி பிறந்தது, அதாவது ஜீவனை பெறுவது. அவர் மரித்ததுனால நாம் ஜீவனை பெற்றுக்கொண்டோம். தேவகுமாரனாகிய ஜீவ அப்பமாகிய வார்த்தையினால் போஷிக்கப்பட்டு மனுஷன் நாளுக்கு நாள் மனம் புதிதாகி மறுரூபமாகி ஜீவனில் பூரணப்படுவது. அவருடைய சாயலாகத்தானே உருமாறுவோம்னு சொல்லியிருக்குது. அப்படி வருகிறது ஜீவனில் பூரணப்படுதல். தூதர்களால் அறிவிக்கப்பட்டதில் நிறைவேறுதல். ஆதாமின் மேல் ஊதப்பட்ட ஜீவ சுவாசம் போலவே பரிசுத்த ஆவியின் பலத்தினால் மண்ணான மரியாள் வழியாக வந்த ஜீவாத்மாவாகிய தேவகுமாரன் எதுக்காக வந்தார்? நம் மனுஷனை மீண்டும் ஜீவாத்மாவாக மாற்றும்படியாக. ரட்சிப்புன்னா என்னது? பாவத்தில் விழுந்து அடிமைத்தனத்துக்குள்ளே போயிட்ட மனுஷன் திரும்ப ஜீவாத்மாவாக மாறணும். நிகழ்வுகள் எதை குறிக்குதுன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் ராஜரீகம், தெய்வத்துவம், அவருடைய மரணத்தின் முன்னறிவிப்பு. இதுதான் கிறிஸ்மஸில் உள்ள அல்லது கிறிஸ்து பிறப்பில் உள்ள செய்திகள். டைம் பரவாயில்ல, கரெக்டாக வருங்க. அல்லேலூயா.